வெல்கம் டு பிரிட்டி கேர். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், இருந்தாலும் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பூண்டு குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 20-25 எடுத்திருக்கேன், ஏன்னா எங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூண்டு எடுத்து உரித்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம், அதனால் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதே மாதிரி புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை எடுத்திருக்கோம். அதோட நம்ம வீட்டு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, குழம்பு மிளகாய்த்தூள், அது நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 குழிக்கரண்டி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. கடைசியாக கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கடாய் நம்ம வாஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது ட்ரை ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எண்ணெயை அவசரப்பட்டு ஊற்ற வேண்டாம். ஸோ ஹீட் டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம புளிக்குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடுகு நல்லா பொரிய விடணும், அந்த சவுண்டு வரணும். நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, அடுத்த பொருளை ஆட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ we have to wait till the mustard get burst. ஸோ அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பூண்டு ஆட் பண்ண போகிறோம். நம்ம உரித்து வச்சுருந்த அந்த முழு பூண்டை இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 2-3 தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஆனியனையும் அதோட சேர்த்துடலாம். ஸோ நம்ம 2 கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகணும், அந்தளவு நம்ம வதக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கொஞ்சம் அடி பிடிக்காத அளவு கிளறி விட்டுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணுறோம்.
நான் 2 தக்காளி எடுத்திருந்தேன், புளி அதிகமாக சேர்க்குறனால. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் காரம் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறனால அப்படி எடுத்துருக்கோம். உங்களுடைய காரத்துக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயம். ஆக்சுவலாக இதை சொல்ல நான் மறந்துட்டேன். புளிக்குழம்பு, புளியோதரை, அந்த புளி டிஷ்ஷஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பெருங்காயம் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அந்த டிஷ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் மட்டும் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த புளி கரைசலோட கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி திரும்பி நம்ம ட்ரையாக தான் விட போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. போக போக அது வற்ற சரியாயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணலை. ஸோ இந்த டோட்டல் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியுது, ஓரளவு பபுள்ஸ்லாம் வந்துருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணியாக தான் இருக்குது, நம்ம கெட்டியாகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ திரும்பி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓரளவு தண்ணி நல்லா வற்றிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஓரளவு கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்பி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக ஸோ ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா ஓரளவு கெட்டியாக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஸோ இந்த டைமில் தான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு, புளி சம்மந்தமாக இருக்க டிஷ்ஷஸ்க்கு எல்லாமே இந்த பெருங்காயம் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காக. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆகா, சுவையான பூண்டு குழம்பு ரெடி. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ
ஸோ ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அது மாதிரி இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய சக்ஸஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்த ஒரு நியூ டிஷ்ஷோட வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.